வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது வந்து நம்ம 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இங்கிலீஷை வந்து வெரி சிம்பிளாக ஈஸியாக தமிழில் உங்களுக்கு புரியும் வகையில் நம்ம வந்து இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டே 6 வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டே 5 வந்து என்ன பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்த்தோம். சிம்பிளாக வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது தெரிஞ்சாதான் அடுத்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து சென்டென்ஸை வந்து மேக்கப் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் பள்ளிக்கு போகிறேன். நான் பள்ளிக்கு போகிறேன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் செய்கிற அந்த வேலையை அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கோ டு ஸ்கூல். ஓகேங்களா? இப்போ இந்த வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல இது வந்து B1 வெர்பு, டூனா க்கு எழுதி போட்டுக்க பார்த்தீங்களா? டூனா இக்கு. ஐ கோ டு ஸ்கூல். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை சொல்லணும்னா எப்படி சொல்றது? நான் பள்ளிக்கு போகிறேன்ங்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணுங்கிறதுனா நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஐங்கிற சப்ஜெக்ட் வந்தால் ஆம் பிளஸ் வெர்பு. வெர்புங்கிறது வந்து B1 வெர்பு. B1 வெர்பு பார்த்தீங்களா? இப்போ வந்து கோ, பள்ளிக்கு போகிறேன்ங்கிறது வந்து கோங்கிறது B1 வெர்பு. B2 வந்து வெண்டு, B3 வந்து கான். ஓகேங்களா? இப்போ வந்து சப்ஜெக்ட் கூட ஆம் சேர்க்கிறோம். ஐங்கிற சப்ஜெக்ட் கூட ஆம் சேர்க்கிறோம். அடுத்து வெர்பு B1 வெர்பு வந்து கோ பிளஸ் ஐஎன்சி. இந்த B1 வெர்போட மட்டும்தான் ஐஎன்சி சேர்க்கணும். ஓகேங்களா? இந்த B2 வெர்போட போய் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி B3 வெர்போட போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஐஎன்சி சேர்க்கக்கூடாது. ஒன்லி B1 வெர்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெர்போட மட்டும்தான் ஐஎன்சி சேர்த்து நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். போய்கொண்டு இருக்கிறேன். இது வந்து என்ன டென்ஸ்? இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல வந்து எழுதணும்னா இப்போ வந்து நான்கிறது ஐ, அடுத்து என்ன இருக்கு? ஐ வந்து என்ன போடணும்? ஆம் போடணும். ஆம், ஐ ஆம். வெர்பு ஒண்ணுங்கிறது வந்து கோ. கோட என்ன சேர்க்கணும்? கண்டினியூஸ் வந்து ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்ப கோ வந்து கோயிங் ஆயிரும். COING, கோயிங். எங்க போறீங்க? பள்ளிக்கு. பள்ளிக்கு போகிறேன். பள்ளிக்குன்னா கூன்னா என்ன வந்திருக்கீங்க? டூ. அப்ப என்ன, இந்த டூ வந்து இங்க கொண்டு வந்துடணும். டூ எங்க? பள்ளி, ஸ்கூல். ஓகேங்களா? இப்ப வந்துச்சா? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். அவள் அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள்.
இப்போ வந்து அவள் தஞ்சாவூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாள்ங்கிறது வந்து இப்போ வந்து என்ன வந்து என்ன பண்ணணும்? இப்போ அவள்ங்கிறது என்ன வந்திருக்கு? சி. சீன்னா அவள், சி. அடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் இஸ்ங்கிற பி வெர்பை கொண்டு வரணும். ஏற்கனவே நம்ம பி வெர்ப்ஸ்ல வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் பார்த்துருக்கோம்? இஸ் பார்த்துருக்கோம், ஆர் பார்த்துருக்கோம். சி வந்தா இஸ் வரும். இஸ், சி இஸ். அடுத்து என்ன? வெர்பு என்ன? வர்றது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். COME, கம். கம். B2 வந்து ஒரு கேம். B3 வந்து கம். B3 வெர்பு. இப்போ வந்து நம்ம வந்து எந்த வெர்போட? V1 வெர்போட தான் ஏந்தி சேர்க்கணும். இப்போ V1 வெர்பு என்ன? கம். இந்த கம்ங்க போறது. சி இஸ் கமிங். ஓகேங்களா? சி இஸ் கமிங். தஞ்சாவூரிலிருந்து இருந்துன்னா ஃப்ரம். அந்த ஃப்ரம் கொண்டு வந்துடணும் நீங்க. ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகேங்களா? சி இஸ் கமிங் ஃப்ரம் தஞ்சாவூர். அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். இது ஒரு சென்டென்ஸ். இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். அங்கவை சங்கவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்க்க போறோம். அங்கவை சங்கவையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்ப இந்த இடத்துல வந்து அங்கவைங்கிறது யாரு? சப்ஜெக்ட். அங்கவை தான் ஒரு செயலை செய்யறாங்க. எந்த? பேசுறங்கிற செயலை செய்யறாங்க. இப்ப அங்கவை சங்கவையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாள். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? அங்கவை. அங்கவை என்ன பண்றாங்க? வெர்பு என்ன? இப்ப அங்கவைங்கிறது ஒரு பெயர் வந்திருக்கு. பெயர் வந்து என்ன பண்ணணும்? இஸ்ங்கிற பி வெர்ப்ஸ் சேர்க்கணும். அங்கவை இஸ் என்ன பண்றாங்க? டாக்கிங். பேசுறதுக்கு என்ன? டாக்கிங். டாக், டிஏஎல்க்கு டாக். டால்க்டு, இங்கேயும் டால்க்டு தான். அங்கவை இஸ் டால்கிங். யாரை பற்றி? சங்கவையை பற்றி. எபவுட்னா பற்றி. இந்த பற்றியை கொண்டு வந்து போட்டுரு. எபவுட் சங்கவை. ஓகேங்களா? அங்கவை இஸ் டாக்கிங் அபவுட் சங்கவை. அங்கவை சங்கவையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு தான் இதுக்கு வந்து மீனிங். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் ஒரே ஒன்று பார்த்துருவோம். இப்போ வந்து நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய்ங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாய். இதுவும் ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். புரியுங்களா? ஏன்னா காத்து கொண்டுன்னு வந்தாவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து சப்ஜெக்ட் என்ன? இங்க யூ வந்தா என்ன போடணும்? ஆர்ங்கிற வெர்பை யூஸ் பண்ணணும். யூ ஆர். அடுத்து மெயின் வெர்பு என்ன? காத்து கொண்டு இருக்கிறது. வெயிட்டிங். வெயிட்ங்கிறது காத்து கொண்டு. வெயிட்டட். இப்போ வந்து B1 வெர்பு வந்து வெயிட். B1 வெர்போட தான் INC சேர்க்கணும்.
ஓகேங்களா? இப்போ ஐஎன்சி வெயிட்டோட ஐஎன்சி தானே வெயிட்டிங். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார். ஃபார்னா என்ன? இங்க வந்து காக. ஃபார் என்ன? காக. இப்ப யாருக்காக? எனக்காக. எனக்காக அப்படின்னு என்ன? ஃபார் மீ, எனக்காக. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காக, நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாய். ஓகேங்களா? இப்படிதான் சென்டென்ஸை நம்ம இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ், சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு செயலை செய்யறது வந்து எதிர்மாறியா சொல்றது. அதாவது நான் படிக்கிறேன்ங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நான் படிக்கலைங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வந்து ஆம்ங்கிற ஐக்கு வந்து ஆம் சேர்க்கணும், அடுத்து ஒரு நாட்டு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இதுக்கு இடையில நாட் மட்டும் தான் சேர்க்கணும். அடுத்து வெர்பு ஐஎன்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் புரியும். ஐ எம், ஐக்கு சப்ஜெக்ட், ஏஎம் வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கணும். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படின்னா அதே தான். ஐக்கு வந்து நான் பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கவில்லை. நான் பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கவில்லை. ஓகேவா? இதுக்கு எப்படி சென்டென்ஸ் பண்ணணும், ஐங்கிறது நான், ஐ அப்படியே அந்த பியூர் இந்த ஆம் போட்டுக்கணும். ஆம், ஐ ஆம். இந்த மெயின் வெர்புக்கும் ஆமுக்கு இடையில ஒரு நாட் ஒன்று மட்டும் சேர்க்கணும். ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட் என்னது கோயிங் டு ஸ்கூல். இவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள்ங்க. இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சும்மா இன்னைக்கு பார்த்தோம் அப்படியே கொண்டு போட்டோம் அப்படின்னு இல்லை, ஒரு நோட்டை வச்சு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? புரியுதா? நான் அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம். நான் அவள் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொண்டு இருக்கிறாள்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவள் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அடுத்த ஒரு சென்டென்ஸுக்கு இது நான் அவள், அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டு இருக்கவில்லை. ஓகேங்களா? இப்ப அவள்ங்கிறதுக்கு சி என்ன, அடுத்து வெர்பு என்ன, ஆக்சிலரி வெர்பு, பி வெர்பு இஸ், சி இஸ். அடுத்து ஒரு நாட் செகண்ட் சொல்லியிருக்கேனா, சி இஸ் நாட் கமிங். ஏன்னா வெர்பு கூட இனி சேர்க்கணும். ஃப்ரம் தஞ்சாவூர்.
தஞ்சாவூர். she is not coming from தஞ்சாவூர். அவள் தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகேவா? அடுத்த ஒரு சென்டென்ஸ், அங்கவை சங்கவையுடன் சங்கவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அங்கவை சங்கவையை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ வந்து அங்கவை சங்கவையை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? அங்கவை ஒரு நேம், அதனால வந்து இஸ் சேர்க்கணும். அங்கவை இஸ் அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன, ஒரு நாட் இடையில சேர்க்கணும். நாட் NOT, நாட் டாக்கிங் அபவுட் சங்கவை. ஓகேவா? அங்கவை இஸ் நாட் டாக்கிங் அபவுட் சங்கவை. அங்கவை சங்கவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கவில்லை. இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். வெரி சிம்பிளுங்க. ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஐக்கும் அங்கவைக்கும் இந்த ஆக்சிலரி அடுத்து ஒரு நாட் இடையில சேர்த்தோம்னா வந்து அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். வேற ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். இப்ப அடுத்து என்ன சென்டென்ஸ்னா என்ன பார்த்தோம்? நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாய்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கவில்லைங்கிறது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கவில்லைங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ நீக்கு யூ வந்து என்ன பண்ணணும்? ஆருங்கிற பி வெர்பை யூஸ் பண்ணணும். ARE. யூ ஆர் நாட். அடுத்து வெர்புக்கு அடுத்து நாட் போடணும். அடுத்து யூ ஆர் நாட் வெயிட்டிங். ஏன்னா வெயிட்ங்கிறது வந்து B1 வெர்பு B1 வெர்போட ING சேர்க்கணும். அதனால யூ ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் மீ. நீ எனக்காக காத்து கொண்டு இருக்கவில்லை. ஓகே, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கான டெஸ்ட். அவள் அவனுடன் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷ்ல பாஸ் பண்றது? நீங்களே சொல்லுங்க. இது உங்களுக்கு டெஸ்ட் தான். இப்போ வந்து அவள்ங்கிறது சி இஸ், இந்த சி வந்தா இஸ்ங்கிற ஆக்சிலரி சேர்க்கணும். சி இஸ் கோயிங். ஏன்னா வெர்பு கூட ஐன் சேர்க்கணும். டு மதுரை. யாருடன்? வித் him. with him. So with himனா வித்னா உடன், himனா அவன். ஓகேங்களா? அவனுடன். இதான் அவனுடன். She is going to மதுரை with him. அவள் அவனுடன் போய் கொண்டு இருக்கிறாள்.
ஓகேவா? இப்போ நீங்களே சொல்லுங்க. அடுத்து இதுக்கு வந்து நெகட்டிவ் எப்படி போடுறது? வேற ஒன்றும் வெரி சிம்பிள். இந்த இசுக்கும் இந்த வெறுப்பு ஐஎன்சிக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்துற வேண்டியதுதான். she is not going to மதுரை with him. அதே மாதிரில he இது இருந்தது அவன் வந்துச்சுன்னா he is not going to she is not going to மதுரை with her. அவளுடன் போய் கொண்டிருக்கவில்லைன்னு வந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.